பிஜேபி இல்லாத பெரிய கட்சிங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க வர்றதுக்கு. அது இப்ப சொல்ல முடியாது. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி எப்படி இருக்கோ அந்த மாதிரி அதிமுக, பாஜக, பாமக, புதிய நீதி கட்சி, புரட்சி பாரதம், தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாரையுமே ஒன்றிணைக்கக்கூடிய பணிகளை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தொடங்கியிருப்பதாகவும் அதனுடைய ஒரு முயற்சியாக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்ததாகவும் சொல்லப்படுது. அப்படி ஒருங்கிணைக்கக்கூடிய பணி தொடங்கியிருக்கா? அதுக்கு தனியாக நீங்க பேசுறதா துணை பொதுச்செயலாளருக்கும் ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு மற்ற கட்சியோட பேச்சுவார்த்தை தொடர்பு பண்றதுக்கு கூட்டணி பற்றி பேசணும் இருக்குன்னா அதுக்கு தலைமை பொதுச் செயலாளர் ஒரு குழு நியமித்திருக்கிறார். அந்தந்த குழு சொன்ன வேலைகளை அவரவர் செய்யும். தேர்தல் அறிக்கை பண்ணிதான் இந்த குழுவுடைய வேலை. தேர்தல் அறிக்கை பண்ணிட்டுன்னா அதுல சம்பந்தப்பட்டவங்க தமிழ்நாட்டினுடைய நலன் பொது அமைப்புகள் செயல்படும். அங்கங்கே மாவட்டங்களில் கட்சி சாராத அமைப்பு, குறிப்பாக சிறுதொழில் சங்கம், தொழில் சங்கம், விவசாயிகள் அமைப்பு, இது ஒவ்வொரு சங்கம் இருக்கு பாருங்க, மீனவர் அமைப்பு, இப்படி பல்வேறு அமைப்புகள் அவரவர தனி சங்கங்கள் இயங்குகிறாங்கன்னா அந்த சங்கங்கள் தங்களுடைய நலனுக்கு என்னென்ன செய்ய வேண்டும். இந்த தேர்தல் இந்த மத்திய அரசு அந்த சங்கங்களுக்கு நடைபெற வேண்டிய பணிகளை எல்லாம் குறித்து அவர்கள் நேரடியாக ஒவ்வொருவரும் சொல்ல முடியாதுங்கிறதுனால அவர்கள் அந்தந்த பணி அத்தனையும் இந்த தேர்தல் அறிக்கை சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் தேர்தல் அறிக்கையை இதெல்லாம் சேர்த்து நாங்கள் தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டு தமிழக நலன் மொத்தத்தில் தமிழக மக்களுடைய நலனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும். ஓகே, அதுல உங்க கேள்வியில் ஒரு உள்ளர்த்தம் இருக்குது. நீங்க என்னன்னா கூட்டணி பலசுன்னு சொல்லும்போது பிஜேபி நீங்க சொல்றீங்க. பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி இல்ல அதுல நீங்க நான் அதை கிளாரிஃபை பண்ணலாம். நீங்க அதை சொல்லுவீங்க. நீங்க நாங்க கிளாரிஃபை பண்ற பிஜேபி இல்லாத மற்ற கட்சிகள். ஓகேவா? அது வரவேற்க தகுந்தது. பிஜேபி இல்லாத அப்ப பெரிய கட்சிங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க வர்றதுக்கு. அது இப்ப சொல்ல முடியாது. அப்புறம் டைம்ன்றது நெருக்கத்தில் சொல்லுவோம். ஒன்னும் கவலைப்படாது. இப்ப இது இதே அழைப்பா பொதுமக்கள்ல இருந்து, விவசாயிகள்ல இருந்து, நெசவாளர் இருந்து, தொழிலாளர் இருந்து, தொழில் நிறுவனங்கள், சிறு தொழில், குறுந்தொழில், அதே போல இன்னும் பல்வேறு அமைப்புகள் இதையே அன்பு கூர்ந்து எல்லோருமே அழைப்பாக ஏற்றுக்கொண்டு எங்களுடைய சுற்றுப்பயண திட்டத்தில் நாங்கள் வரும்போது அந்தந்த மாவட்டத்திற்கு உங்களுடைய அந்த உரிமைகள் என்னென்ன தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டும், சலுகைகள் என்னென்ன ஏற்பட வேண்டும் என்பதெல்லாம் நீங்கள் ஒரு கடிதம் எழுத்து மூலமாக தெரிவித்தால் அது ஒரு நலம் பயக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கும். கண்டிப்பாக இடம்பெறுவதற்குண்டான அந்த ஒரு ஏற்பாடை நம்முடைய பொதுச்செயலாளர் செய்வார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.